நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீங்கள் ஏன் அதை நடத்திடக்கூடாது? நீங்கள் ஏன் அந்த ஸ்கூலை கட்டக்கூடாது? இப்படி போகிற போக்கில் ஏன் கேட்கிறார்கள்? அவர்களை பொறுத்தவரை இது இந்தியா என்கிற கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்குள் இருக்கும் மாநிலங்கள் அதன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ யூனியன் என்பதற்கு என்ன பொருள்? ஃபெடரல் கவர்மெண்ட் என்பதற்கு என்ன பொருள்? ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் என்பதற்கு என்ன பொருள்? இதுக்கு கொடுக்கிற நீதிமன்ற விளக்கங்கள், நீங்கள் ஏன் அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கக்கூடாது? தொடங்கலாம் தான். ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது? படிக்கலாம் தான். ஏன் படிக்க முடியாது? நம்ம நிதியமைச்சர் ரொம்ப வருத்தப்பட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினாங்க பாருங்கள் பார்லிமெண்ட்டில். என்னால் ஹிந்தி படிக்க முடியாமல் போச்சு. ஆனால் அவங்க ரொம்ப சூப்பராக ஹிந்தி பேசுவாங்க, ஹிந்தி படிக்க தெரிஞ்சவங்க தான். ஆனால் ஏன் என் ஹிந்தி அவ்வளோ நல்லா வரலன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது? பல லட்சக்கணக்கானவர்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ ஏன் நம்ம சொல்கிறோம்? ஒரு கேள்வி வருது, தனியார் பள்ளியில் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா? சிபிஎஸ்சியில் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன் அப்போ நீங்கள் அரசு பள்ளியில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? இது ஒன்று தான் வித்தியாசம். என்ன வேறுபாடு? தனியார் பள்ளியில் ஹிந்தி படித்ததுனால யாராவது போய் இஸ்ரோவில் வேலை பார்த்தாரா? இல்லை மிகப்பெரிய சிபிஎஸ்சி பள்ளியில் ஹிந்தி படித்தவருக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்தில் சிஇஓவாக வேலை கிடைச்சிதா? சாதாரண பள்ளியில் படிக்கலிங்க, எங்கள் குழந்தை சிபிஎஸ்சியில் படிக்கிறது, அவ்வளோதான். சிபிஎஸ்சியில் படிக்கிறதுனால ஹிந்தி படிக்கணும். அது சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டம். அதை படித்து அதை ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அதனால் ஏதாவது பலன் இருக்குதா அப்படின்னா, என்னைக்காவது காசிக்கு டூருக்கு போனால், கங்கைக்கு போனால் இந்த காரியத்தை நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்கிற மந்திரம் நமக்கு கேட்க போகுதா? புரிய போகுதா? இத்தனை தடவை கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு மந்திரம் தெரியுங்க தமிழ்நாட்டில், சமஸ்கிருதம். மாங்கல்யம், அப்புறம் அவ்வளோதான். இது போதும் இல்லை, தாலி கட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதானங்க இதுக்கு பொருள். இதுக்கு யாராவது 10 ஆண்டு படித்து 40 மார்க் வாங்குவாங்களா?